ஹாய் ஹலோ குட் மார்னிங் மக்களே. நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்தில் கல்பாத்தி எஸ் அகர்ரமனின் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியே வர இருக்கக்கூடிய படம் தான் தி கோட், அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்திலிருந்து 3 பாடல்கள் வெளியே இருக்குது. அந்த 3 பாடல்களுமே கலாய்க்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற லெவலில் கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கு. வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 அன்னைக்கு வெளியாக போகிறது இந்த கோட் திரைப்படம். தென்னிந்திய சினிமாவோட முன்னணி நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கக்கூடிய 25வது படமும் நம்ம தளபதி விஜயோட 68வது படமும் தான் இந்த கோட் திரைப்படம். இது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த கோட் திரைப்படத்தோட படப்பிடிப்பு மற்றும் டப்பிங் வேலைகளை ஃபினிஷ் ஆயிருச்சு. இருந்தாலும் அங்கே இங்கே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. சாதாரணமாகவே நம்ம தளபதியோட படம் அப்படின்னா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் அவருடைய ரசிகர்கள்ட்ட இருந்து. இது 68வது படம் அப்படின்றதுனால வேற லெவலில் எதிர்பார்ப்பு வச்சுருந்துருக்காங்க. அந்த ரசிகர்களோட பெரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்ஸ்லையுமே செப்டம்பர் 5 அன்னைக்கு இந்த படம் வெளியாக போகுதுன்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படத்துக்காக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தோட 2வது முறையாகவும் இயக்குனர் வெங்கட் பிரபுவோட முதல் முறையாகவும் நம்ம மியூசிக் ட்ரெஸ் டீலரான யுவன் சங்கர் ராஜாவோட 2வது முறையும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இணைஞ்சிருந்திருக்காரு. அரசியலில் தொகுக்கடின்னு குதிச்சதுனால அக்கார்டிங் டு விஜயோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம தளபதியோட கடைசி படம் இதுதான் அப்படின்றது தான். ரஷ்யா, தாய்லாந்து, இலங்கை, துனிஷியா, கேரளா இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள்ல நம்ம கோட் திரைப்படமானது நடந்துச்சு. அந்த திரைப்படத்தில் நம்ம தளபதியோட சேர்த்து பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா, நம்ம ஆனழகன் அப்படின்னு பேர் வாங்கின பிரசாந்த் சார் அவர்கள், டான்ஸ் மாஸ்டரான பிரபுதேவா சார் அவர்கள், ஜெயராம் சார் அவர்கள், புன்னகை அரசி ஸ்னேகா மேம் அவர்கள், லைலா மேம், அஜ்மல் அமீர், யோகி பாபு, பிரேம்ஜி, விடிவி கணேசன் சொல்லிட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காங்க. இவங்களோட சேர்த்து நம்ம 80s கிட்ஸோட மன்மதனான திரு மோகன் சார் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்திருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்க அப்படின்னா விசில் போடே, 2வது சாங் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கண்கள் சிரிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாடல்களுமே வெளியாகி ரசிகர்கள்கிட்ட ஒரு மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம தலைக்கு தில்லை அதிகம், நீங்கள் என்னென்னாலும் பேசு, நான் 3வது பாட்டை இறக்குவேன்னு சொல்லி 3வது பாட்டை இறக்கியிருந்திருக்காப்புல. அந்த பாட்டுக்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்கு. பாட்டுக்கு நல்ல லைக்ஸ் வருதோ இல்லையோ, ஆனால் அந்த பேருக்கு பயங்கரமான லைக்ஸ் இணையதளத்துலேருந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்குது. தளபதியோட லாஸ்ட் படம் இது அப்படின்றதுனால நம்ம தளபதியே முன்னாடி இந்த படத்தில் 2 பாடல் பாட கொடுத்துருந்துருக்காரு. பயங்கரமான பட்ஜெட்டில் உருவாக்கிட்டு இருக்க இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் இரட்டை வேடங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்காக ஏதோ அமெரிக்காலாம் போனாருன்னு சொல்கிறாங்க. ஏதோ அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக தன்னுடைய உடல் அமைப்பு, தோற்றம், அசைவுகள் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. படம் வெளியே வந்தாதான் தெரியும் இது ஜெட்லிக்ஸ் படமா இல்லை ஜெட் லெவல் படமா அப்படின்றது. ஹாலிவுட்லேயே ரொம்பவும் சூப்பர் ஹிட் ஆகி வெளியாகி வந்த அவெஞ்சர்ஸ் படத்தோட படங்களுக்கு விஎஃப்எக்ஸில் செய்த லோலா நிறுவனம் கோட் திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியில் பங்காற்றி வருதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. பொதுவாகவே நம்ம வெங்கட் பிரபு படம் அப்படின்னாலே அதில் ஒரு விறுவிறுப்பு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதோடு சேர்த்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பும் இருக்கும். இப்போவும் விஜயோட அவருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது அப்படின்றத பொறுமையாக காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா செப்டம்பர் 5 தானே படம் வெளியே வருது. அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருந்து தானே ஆகணும். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.